ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொச்சையும் கத்திரிக்காவும் சேர்ந்து செஞ்ச மசாலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டன் குழம்பே தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் முறை எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, ஆதரவு கொடுங்க. உங்கள் அழகான விரலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், 1/4 கிலோ அவரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 விசில். இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கையளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ நிறைய சீசனுக்கு பெரிய பெரிய வெங்காயமாக கிடைக்கிது, விலையும் கம்மியாக இருக்குது. இஷ்டத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு நான் சமைச்சிடுவேன் இந்த சீசனுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். இந்த குழம்பு நிறைய அந்த நான்வெஜ்ஜு கூட செய்யலாம். இதுக்கு சுத்து கொழுப்பு போட்டு கூட செய்யலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த மட்டனில் இருக்கிற சுத்து கொழுப்பு போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு, போட்டு நல்லா வதங்கணும். இப்போ அடுத்தது அரைக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பட்டை, ஒரு 5-6 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. இது எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டு அதுவும் வதங்கட்டும். அதுக்கு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இல்லை அரைச்சி கூட விட்டுக்கலாம் தக்காளியை, அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்சி போட்டிங்கன்னா சட்டுன்னு வேலை ஆகிடும். நான் நிறையா தடவை அந்த மாதிரி தான் செய்வேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் இந்த மொச்சைக்கும் சரி கருவாட்டுக்கும் சரி இந்த மாதிரி பச்சை கலர் கத்திரிக்காய்னா வாங்கி செஞ்சுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம், மொச்சைக்கு போடலாம், இந்த கருவாடு குழம்பு வைக்கலாம். ஒரே ஆவியில் வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஒரே ஆவியில் வெந்துடும். இது போட்டு வதக்கினதுமே பாருங்கள், அப்படி கருவாடு மாதிரி இருக்குது, நெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். அப்படி நெய் மாதிரியே இருக்கும். வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் கத்திரிக்காய், நெய்ன்னு சொல்கிறேன், வெண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கரையும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்போவே நான் மசாலா போட்டுருவேன். ரொம்ப நேரம் வேக விட மாட்டேன். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அது முழுசாக பீஸாக கிடைக்கணுன்னா ஒரு 2 வதக்கிட்டு தேவையான மசாலா பொருளெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அது கத்திரிக்காய் கரையாது, முழுசாக இருக்கும். கருவாட்டு குழம்பும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா. நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்குங்க. போட்டு ஒரு 2 வதக்கினதுமே நம்ம அரைச்சி வச்ச மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் போட்டு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம். இப்போ பாருங்கள், 2 வதக்கினதுமே நாம் வேக வச்ச அந்த அவரை எடுத்து இதில் போட்டுடணும். இது போட்டதுமே தேங்காய் அரைச்சி வச்சதும் ஊற்றிடணும். நல்லா ஒட்டுக்கா ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். அப்போ தான் இதெல்லாம் முழுசாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் இப்படி அவரை நிறையா இருக்கிற மாதிரி, கத்திரிக்காய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், அரைச்ச மசாலாவும் போட்டாச்சு. நல்லா திப்பியாக அரைச்சிக்கணும். இப்போ துருவுறோம் இல்லைங்களா, தேங்காய் துருவுறதை விட கொஞ்சம் ஒரு சுத்து மசிஞ்சிருக்கணும். ரொம்ப நைஸாக எந்த ஒரு குழம்புக்கும் ஊற்றாதீங்க, அது நல்லா இருக்காது. கொஞ்சம் துருவுனை விட கொஞ்சம் அரைச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறதுலேயும் பல டிப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு போட்டாச்சு. வாசனையாக மூக்க தொலைக்குது. நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மட்டன் குழம்பே தோற்று போகும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. எல்லாம் இப்போ நைட்டு சப்பாத்திக்கு இது நாங்கள் வச்சுக்க போகிறோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.